காசு வந்து கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க. கருணாநிதி கூட இருந்து இதை கூட இன்னும் செய்ய முடியல. 2018 வந்து பொதுக்கூட்டங்கள் நடந்தது கோயம்புத்தூர்ல, போராட்டங்கள் நடந்தது. மிக முக்கியமாக வந்து 2019 பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு வந்து ரொம்ப தமிழ்நாடே கொந்தளிச்ச சம்பவம் அது. அதில் போய் கலந்துக்கிட்டு வந்து சிறைப்படுறோம். மண்டபத்தில் வச்சிருந்து ஒரு இரவு 8 மணிக்கு விட்டுட்டாங்க. அதான் வந்து முதல் போராட்டம். அப்படியே வந்து வருது. அதுக்கப்புறம் வந்து தேர்தல் வருது, நாடாளுமன்ற தேர்தல் வருது. நான் இது வரைக்கும் வந்து பள்ளிக்கூட மேடைகளில், கல்லூரி மேடைகளில் பேசுகின்றார். அரசியல் மேடைகள் வந்து எனக்கு புதுசு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பல்ஸை வந்து சென்ஸ் பண்ணணும். மக்கள் என்ன மாதிரியான உணர்வுகள் இருக்கிறாங்க, நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறதுலாம் வந்து எனக்கு. ஏன்னா மேடையில் பேசுறது அது ஒரு தனி கலை இல்லை. நம்ம இப்போ இவ்வளோ நாள் உரையாடல் நடத்தலாம். ஆனால் ஒரு தனியாக மைக்கில் நின்றுட்டு எதிரில் அவ்வளோ பல்லகார கணக்கான மக்கள் முன்னாடி பேசுறது ஒரு அதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சது வந்து 2019 நாடாளுமன்ற தேர்தல் கோயம்புத்தூரில். அதை ஒட்டியே வந்து உங்களுக்கு தெரியும் 18 சட்டமன்ற தொகுதிகளோட இடைத்தேர்தல் இருந்தது. அதில் சூலூர் ஒரு தொகுதி. அப்போ அந்த நாடாளுமன்ற தேர்தல், சூலூர் இடைத்தேர்தல் ரெண்டும் சேர்ந்து வந்து ஒரு பெரிய வாய்ப்புகளை வந்து கொடுத்தது. அப்போ வந்து நான் தொடர்ச்சியாக வந்து களத்தில் தான் இருப்பேன். இரவு 11 மணி வரைக்கும் களத்தில் தான் இருப்பேன். 10 மணிக்கு கூட்ட முடியும். அப்புறம் திரும்ப அண்ணன்மார்கள்லாம் கூடி அடுத்த நாள் என்ன, எங்கே போகலாம், எப்படி பேசலாம், எங்கெங்கே பாயிண்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இரவு 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அந்த களங்கள் வந்து எனக்கு அமைஞ்சது. அதுக்கப்புறம் வந்து வேலூர் இடைத்தேர்தல் வந்துச்சு. நம்ம துரைமுருகன், அமைச்சர் துரைமுருகனோட பையன் கதிரானந்த் வந்து அங்கே போட்டிட்டாப்புல. அப்போ வந்து நிறைய காசு வந்து கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க. கருணாநிதி கூட இருந்து இதை கூட இன்னும் செய்ய முடியல, கையங்களவும் மாட்டிக்கிட்டாங்க. அதனால் அந்த வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு முன்னாடி தொழில் வித்தையை சரியாக கற்றுக்கல. அதில் அவங்க வாரிசுக்கு தான் வரும், நமக்கு வராது போல். அப்போ வந்து அண்ணன் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை தேர்தல் பரப்புரையாளர்களாக அறிவிக்கிறாங்க. அதில் தான் வந்து முதல்ல வந்து கோவை கார்த்திகா அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க.